ஹலோ இன்ஜினியர்ஸ், இன்னைக்கு நம்ம பைத்தானை யூஸ் பண்ணி எப்படி மேட்ரிக்ஸை கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளத்தை அந்த மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதில் வந்து நம்மளுக்கு செட் ஆஃப் ஃபோர்ஸஸ் கொடுத்துருக்காங்க. அதோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸு எந்த டைரக்ஷனில் இருக்கும், அதே மாதிரி அதோட மேக்னிடியூட் எவ்வளோ அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபைனலாக கற்றுக்கிட்ட மேட்ரிக்ஸை வச்சு கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பைத்தானை யூஸ் பண்ணி எப்படி மேட்ரிக்ஸை கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். பைத்தானில் வந்து நம்மளுக்கு லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப் இருக்கிறது தெரியும். ஸோ இந்த லிஸ்ட் டேட்டா டைப்பை நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுவோம். ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே நம்ம கமா செப்பரேட்டடாக வேல்யூஸை கொடுக்கறது மூலியமாக நம்மளுக்கு லிஸ்ட்டு அப்படிங்கிற டேட்டா டைப்பு கிரியேட் ஆகிடும். ஸோ இதை பற்றி நம்ம போன வீடியோக்கள்லேயே பார்த்துருக்கோம். இப்போது இதை வந்து யூஸ் பண்ணி எப்படி மேட்ரிக்ஸை கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்? இப்போது இந்த மேட்ரிக்ஸில் வந்துட்டு இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட்டை A00, A01, A02, அப்புறம் செகண்ட் இதை வந்து A10, A11, A12, அதுக்கப்புறம் தேர்டை வந்துட்டு A20, A21, A22. ஸோ இப்படி தான் நம்ம பேசிக்காக வந்து நேமிங் கொடுப்போம். நார்மலாக மேட்ரிக்ஸ் ரஃபாக க்ரியேட் பண்ண போது இப்படி தான் பண்ணுவோம். இது 3x3 மேட்ரிக்ஸ். இது வந்து பொதுவாக நம்ம மேட்ரிக்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு மெத்தடாலஜி. ஸோ மேட்ரிக்ஸை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு மெத்தடாலஜி. ஸோ இங்கே வந்து இந்த A00, A01க்கு பதிலாக நம்ம எலிமெண்ட்ஸை நம்பர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பொதுவாக மேட்ரிக்ஸ். இப்போ இதை வந்து நம்ம பைத்தானில் இதே மாதிரி நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது? இது வந்து நார்மலாக நம்ம ரிட்டர்னில் பண்ணுறது. இப்போ இதை வந்து பைத்தானில் எப்படி பண்ணுறது? இப்போது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இப்போ இந்த லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கிறது 0, செகண்ட் பொசிஷனில் இருக்குது 1. ஸோ இப்படி தான் நம்ம இதோட பொசிஷன்ஸை வந்து இண்டெக்ஸிங் பண்ணுவோம். கரெக்டாக? இப்போ இதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டு பிரிண்ட்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த லிஸ்ட்டு இந்த வேரியபிளை கொடுத்துட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே அந்த இண்டெக்ஸிங் பொசிஷனோட வேல்யூ கொடுத்துட்டோன்னா அந்த வேல்யூ நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 0 பொசிஷனை வந்து இங்கே இண்டெக்ஸ் கொடுத்துட்டேன்னா ஸோ 1 அப்படிங்கிறது நம்மளுக்கு அவுட்புட்டில் 1ங்கிறது பிரிண்ட் ஆகிடும். கரெக்டாக? ஸோ லிஸ்ட்டு வந்து இந்த வேரியபிள் இது வந்து பொசிஷன் உள்ளே வந்து பொசிஷனை கொடுக்கணும். நம்மளுக்கு பிரிண்ட் ஆகக்கூடியது வந்து இந்த 1ங்கிறது பிரிண்ட் ஆகிடும். ஸோ இது வந்துட்டு நம்மளை ஏற்கனவே லிஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டோம். இப்போது இதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இதே லிஸ்ட்டுக்கு பதிலாக நான் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நேம், ஏன்னா இந்த வேரியபிள் நேம் நீங்கள் என்னென்னா கொடுத்துக்கலாம், ABC இங்கிலீஷ் ஆல்ஃபாபெட்டில் எது வேணால் கொடுத்துக்கலாம். நான் மேட்ரிக்ஸ்னு கொடுத்துட்டு இப்போ இதை வந்து இந்த மேட்ரிக்ஸை வந்து நம்ம லிஸ்ட் டேட்டா டைப்பாக மாற்ற போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணணும் இல்லையா, கமா செப்பரேட்டடாக. நான் 3 ஐட்டம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் 2 கமா போட்டுக்கிட்டேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு இதுக்குள்ளே நம்ம நம்பர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரிங் ஆட் பண்ணிக்கலாம், அது என்ன டேட்டா டைப் வேணாலும் இதுக்குள்ளே வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்குள்ளே நம்ம மறுபடியும் லிஸ்ட்டையே வைக்க போகிறோம். புரியுதா? மறுபடியும் இதுக்குள்ளே லிஸ்ட்டே வைக்க போகிறோம். சரிங்களா? இப்போது லிஸ்ட்டுக்குள்ளே லிஸ்ட் இருக்குது. இப்போது இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நம்ம நம்பர்ஸை ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸோ 0, 1, 2, இங்கே 3, 4, 5, 6, 7, 8. ஓகேங்களா? ஸோ நம்பர்ஸ் ஆட் பண்ணிட்டேன். இப்போ சொல்லுங்கள், இப்போ இந்த மேட்ரிக்ஸில் இந்த 0 எலிமெண்ட்டை நான் பிரிண்ட் பண்ணணும், அவுட்புட்டில் வரணும்னா நான் எப்படி வந்து இந்த மாதிரி நான் அதை எப்படி கொண்டு வரது அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இப்போ வந்திருக்கும். ரொம்ப சிம்பிள். பிரிண்ட் கமாண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க, ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ மேட்ரிக்ஸுங்கிறது வேரியபிள் போட்டுக்கோங்க. இப்போ அதே ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இது A00 இல்லையா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 0ங்கிறது பிரிண்ட் ஆகணும். கரெக்டாக? இப்போது இது எத்தனாவது ஐட்டமில் இருக்குது? ஃபஸ்ட்டு லிஸ்ட்டுக்குள்ளே 0th பொசிஷனில் இருக்குது. கரெக்டாக? ஃபஸ்ட்டு லிஸ்ட்டுக்குள்ளே 0th பொசிஷன், இது ஃபஸ்ட்டு பொசிஷன், செகண்ட் பொசிஷன். ஸோ ஃபஸ்ட்டு லிஸ்ட்டுக்குள்ளே இது 0th பொசிஷனில் இருக்குது. ஸோ 0 போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ அடுத்தது 0th பொசிஷனில் ஒரு லிஸ்ட்டு தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த லிஸ்ட்டுக்குள்ளே நல்லா கவனிங்க, ஃபஸ்ட்டு பொசிஷனில் ஒரு லிஸ்ட் இருக்குது. ஸோ இப்படி குத்துட்டோன்னா நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆகும்னா இந்த 0, 1 ஏதோ இப்படி பிரிண்ட் ஆகிடும். 0, 1, 2ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகிடும். இவ்வளோ மட்டும் கொடுத்தோன்னா இதுதான் பிரிண்ட் ஆகும் அவுட்புட்டில். பட் நம்மளுக்கு தேவையானது இதை அசஸ் பண்ணணும், இந்த 0வை வந்து கொண்டு வரணும் இல்லையா. ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா
மறுபடியும் ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா இது ஒரு லிஸ்ட்டு தானே, மேட்ரிக் ஜீரோங்கிறதே ஒரு லிஸ்ட்டு, இந்த பொசிஷனில் இருக்கிறதே ஒரு லிஸ்ட்டு. ஸோ இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இப்போது என்ன பண்ணுறோன்னா, நான் வேறு கலரில் போட்டுக்கிறேன், இது 0th பொசிஷன், இது ஃபஸ்ட்டு பொசிஷன், இது செகண்ட் பொசிஷன். அதேமாதிரி இந்த லிஸ்ட்டுக்குள்ளே 0th ஃபஸ்ட்டு செகண்ட், இதுக்குள்ளே 0 1 2. ஓகேங்களா? இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே வந்துட்டு நம்ம மறுபடியும் 0வே கொடுக்க போகிறோம், கொடுத்துட்டு இந்த ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் இதை வந்து ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட்டில் வந்துட்டு 0ங்கிறது பிரிண்ட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போது எனக்கு வந்து இப்போ இந்த சிக்ஸ்த்து இந்த எலிமெண்ட் 6 அப்படிங்கிற அந்த ஐட்டமை வந்து நான் பிரிண்ட் பண்ணணும்னா அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போது இது எத்தனாவது மேட்ரிக்ஸில் இருக்குது, அதாவது எத்தனாவது லிஸ்ட்டாக இருக்குது, இண்டெக்ஸில் இருக்குது, செகண்ட் இண்டெக்ஸில் இருக்குது, ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் செகண்ட் இண்டெக்ஸில் இருக்குது, 2ன்னு போட்டுக்கிட்டேன். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லிஸ்ட்டில் எத்தனாவது பொசிஷனில் இருக்குது, 0th பொசிஷனில் இருக்குது. ஸோ 0th பொசிஷன், அதாவது செகண்ட் இண்டெக்ஸ், இதுக்கப்புறம் 0th பொசிஷன். ஸோ போட்டுட்டு பிரிண்ட் பண்ணால் நமக்கு 6ங்கிறது பிரிண்ட் ஆகிடும். இதை நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த ஸ்ட்ரக்சரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்ட்ரக்சரில் வந்துட்டு 6ங்கிறத இது இப்படி போட்டுருக்கிறத நான் இந்த ஸ்ட்ரக்சர் கொண்டு வரேன். அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரிஞ்சிடும். பார்த்தீங்கன்னா இதே இதை வந்து நான் இந்த ஸ்ட்ரக்சர் கொண்டு வரேன். 0 1 2 கமா போட்டுக்கணும், 3 4 5 கமா போட்டுக்கணும், 6 7 8. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ்குள்ளே மேட்ரிக்ஸ், இது வந்து மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறதுக்கு நான் சைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதை கொண்டு வந்தாச்சு. இப்போ பாருங்கள், A00 இங்கே இருக்கா, A01 இங்கே இருக்கா, A02 இங்கே இருக்கா, A00 இங்கே இருக்கா, இதேமாதிரி A01 இங்கே இருக்கா, A02 இங்கே இருக்கா, A10 இங்கே இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு அந்த பொசிஷன் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம 6 எடுத்துருக்கோன்னா A20 கரெக்டாக இந்த இடத்துல தான் இருக்கும். அது A20 தான் இங்கேயும் வரும். பார்த்தீங்கன்னா அதே 20 தான் அங்கேயும் வரும். ஸோ இப்படி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்ம மேட்ரிக்ஸை பைத்தானில் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணி நம்ம இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போது பைத்தானை, அதான் விஷுவல் ஸ்டுடியோவில் போயிட்டு பார்ப்போம். ஹலோ இன்ஜினியர்ஸ். ஸோ நம்ம வந்து விஷுவல் ஸ்டுடியோக்குள்ளே வந்துட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதான் நம்மளோட ப்ராப்ளம். An object is subjected to several forces in two-dimensional plane. The forces are given by இதான் ஃபஸ்ட்டு ஃபோர்ஸு, செகண்ட் ஃபோர்ஸு, தேர்டு ஃபோர்ஸு, ஃபோர்த்து ஃபோர்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெக்டாராக இருக்கும். ஸோ அதோட கிராஃப் வந்து இங்கே ரைட்டில் நான் போடுறேன். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அந்தந்த டேரக்ஷனில் இது இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம இப்போ ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸாக க்ரியேட் பண்ணோம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபோர்ஸ் 1 எடுத்துப்போம். ஃபோர்ஸ் 1 இதை மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஏன்னா இது 2 டைமென்ஷனல். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு 2 டைமென்ஷனலாக இருக்கிறதுனால உங்களுக்கு இன்னும் சிம்பிளாகிடுச்சு. ஸோ இதோட மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா 0 1. ஓகேங்களா? ஸோ 0th இதில் 10 இருக்குது, ஃபஸ்ட் இதில் 20 இருக்குது. அவ்வளோதான். அடுத்தது வந்துட்டு F2 மேட்ரிக்ஸு. -5, 15. F3 matrix 8, -12. F4 -4, -8. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து நம்ம ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கணும்னா ரிசல்டன்ட் போட்டுட்டு F1ஓட இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ இப்போ ரிசல்டன்ட் அப்படிங்கிறதும் ஒரு மேட்ரிக்ஸ் தான். ஈக்குவல் டு இதுலேயும் 2 எலிமெண்ட் தான் இருக்கும். நான் இப்போ இனிஷியலாக 0 0ன்னு போட்டுக்கிறேன். நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த 0 ரீப்ளேஸ் ஆகிடும். இதேமாதிரி இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே இதுவும் ரீப்ளேஸ் ஆகிடும். ஸோ F1 0 ப்ளஸ் F2 0 ப்ளஸ் F3 0 ப்ளஸ் F4 0 போட்டாச்சு. இது வந்து நம்மளுக்கு எங்கே போய் சேரணும்னா ரிசல்டன்ட் 0ல் போய் சேரணும். அதே மாதிரி ரிசல்டன்ட் 1ல் வந்துட்டு இது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இது நான் கமெண்ட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஐ கேப். சரிங்களா? இது ஐ. ஸோ இங்கே இருக்கு இல்லையா, இந்த ஐ ரிசல்டன்ட்டோட ஐ. இது இப்போது
இது எக்ஸ் ஆக்சிஸ், அதாவது ஐங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ் சால்வ் பண்ணுறோம். ஓகேங்களா? அதே தான், இது அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன், இதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்கே உள்ள எல்லாமே ஒன்று ஒன்றுன்னு ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு பிரிண்ட்டு ரிசல்டன்ட், இதான் ஆன்சர் 9 15. ஸோ ரிசல்டன்ட் வெக்டார் வந்து 9J. ஸோ ரிசல்டன்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 யூனிட்ஸ் ஐ பொசிஷன்லேயும், அதாவது எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் 15 யூனிட்ஸ் ஜே ஆக்சிஸ்லேயும் இருக்குது. ஸோ இதோட ரிசல்டன்ட்டும் நான் இங்கே வந்து கிராஃபில் போட்டு காமிச்சிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ இதை நம்ம வந்து இன்னும் நல்லா தெளிவாக பிரிண்ட் பண்ணுறதுக்கு இப்படி கூட பிரிண்ட் பண்ணிக்கலாம். 0 போட்டுட்டு கம்மா போட்டு இல்லை ஐ போட்டுக்கிறேன், மறுபடியும் கம்மா போட்டுட்டு ப்ளஸ் ஐ போட்டு ப்ளஸ் போட்டுக்கிறேன், மறுபடியும் 1 போட்டுட்டு கம்மா போட்டுட்டு ஜே போட்டுக்கிறேன். ஸோ இப்படி பிரிண்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து அது கொஞ்சம் தெளிவாக காமிக்கிற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும். இது ஒன்றும் இல்லை, பிரிண்டிங் பண்ணுறது மூலியமாக தான் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அவ்வளோதான், 9I 15J. ஸோ ரிசல்டன்ட் அதுதான் 9I 15J. இப்போ இந்த ரிசல்டன்ட் வெக்டாரோட மேக்னிடியூட் எவ்வளோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். அதாவது ஃபோர்ஸ் எவ்வளோ நியூட்டன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து ரிசல்டன்ட் வெக்டாரில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். அது கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ அது பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து இது ஐ இல்லையா, இது ஜே. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிட்டு அதோட ரூட் கண்டுபிடிச்சோன்னா நம்மளுக்கு ரிசல்டன்ட் வெக்டரோட மேக்னிடியூட் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதை நான் அப்படியே டேரெக்டாக பிரிண்ட்லேயே போட்டுடுறேன், ஏன்னா அது ரொம்ப ஈஸி அது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று போட்டுட்டு ரிசல்டன்ட் ஓட 0th பொசிஷன் கரெக்டாக அதை வந்து ஸ்கொயர் பண்ணிக்கணும், ப்ளஸ் பண்ணி அதே ரிசல்டன்ட் ஓட ஃபஸ்ட்டு பொசிஷன் அதையும் ஸ்கொயர் பண்ணிக்கணும். ஸ்கொயர் பண்ணிட்டு டோட்டலாக இருக்கிறத ரூட், அதாவது ஸ்கொயர் ரூட் பண்ணிக்கணும், அதாவது 0.5. ஸோ இது பண்ணிட்டோன்னா கம்மா போட்டுக்கிறேன். இது வந்து நம்மளுக்கு நியூட்டனில் கிடைக்கும், ஓகேங்களா? ஏன்னா நம்மளுக்கு இங்கே குத்துறது எல்லாமே நியூட்டன். ஸோ நம்மளுக்கும் நியூட்டனில் தான் கிடைக்கும். நான் இதை பிரிண்ட் பண்ணுறேன். ஆன்சர் வந்துட்டு 17.4928. ஸோ இது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், என்னடா மேட்ரிக்ஸில் லிஸ்ட்டுக்குள்ளே லிஸ்ட்டுலாம் கொண்டு வந்த அதுக்கப்புறம் வந்துட்டு இவ்வளோ ஈஸியான ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டே அப்படின்னு கேட்கலாம். ஸோ வீடியோவோட லென்த்து ஷார்ட்டாக இருக்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி ஈஸியான ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து அப்படியும் செய்ய முடியும் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக தான் அது உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன், சரிங்களா? ஏன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் வரும் நம்மளுக்கு. அதுக்கு நம்பை அப்படிங்கிற லைப்ரரி இருக்குது. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ண கற்றுக்கிட்டோன்னா இந்த மெத்தடோட அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம அது பார்ப்போம். பட் இப்போதைக்கு சிம்பிளான மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் இப்போ ஃபோர்ஸ் ப்ராப்ளமை ஈஸியாக சால்வ் பண்ணுங்கள். தேங்க்யூ.